ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 23/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தன்கர்ஸ் எக்ஸிட் நோட்டிஃபைடு பட் கீ கொஷின்ஸ் ரிமைன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. இதில் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஜூலை 21 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீசன்ஸாக சொல்லி ஸோ ஜக்தீப் தன்கர் அப்படின்ற நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ அதாவது பேசிக்கான விஷயங்கள் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 67A அப்படின்றது தான் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்டோட ரெசிக்னேஷன் பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. அண்ட் தென் ஆர்டிகல் 63 71 வரைக்கும் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அண்ட் தென் நார்மலாக வந்து பொசிஷனுக்கு வந்தோடனே ஓத்தெல்லாம் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஓத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் தான் வந்து ஓத் பண்ணுவார். ஸோ வந்து இவங்களோட பேசிக்கான ரூல்ஸ், அதாவது இவர் மெயினாக ரொம்ப பெரிய ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட்க்கு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மெயின் ரோல் என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ, நம்மளோட ராஜ்யசபாவில் எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சனாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மெயின் ரோல். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டோட ஆப்சன்ஸில் டெப்டி சேர்மன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்து பண்ணுவார். பட் ஆனால் வந்து நார்மலாக கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஸ் பிரசிடெண்ட் வந்து அதாவது அவங்களோட டென்யூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 60 டேஸ்க்குள்ளே வித்தின் 60 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் இன்கேஸ் இந்த மாதிரி அவங்களா தானாக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களோ, ஏன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டென்யூர் முடியுது. பட் ஆனால் இப்போவே இவர் வந்து ரிலீவ் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நடுலையே டென்யூர் அப்போது நடுலையே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு இல்லையா. அதாவது ஒரு 100 ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணி அவங்கள பரி பண்ணி, ஸோ இப்போது ஒருத்தவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தவங்க வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் அதே பிளேஸில் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா தேவதாசி சிஸ்டம்ஸை வந்து நம்மளுடைய கிட்டத்தட்ட அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து ஜெயினிசம் இது. ஸோ இந்த மாதிரியான மற்ற ரிலிஜியன்ஸ்லேயும் இருக்கு இல்லையா. ஸோ தேவதாசி சிஸ்டம் அப்படிலாம். ஸோ அதாவது காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காடுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து நேர்ந்து விட்டுற மாதிரி, ஸோ மேரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இந்த தேவதாசி சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் எப்போதுலேருந்து கிட்டத்தட்ட 1982 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதுவும் மெயினாக கர்நாடகா தேவதாசி ப்ரொஹிபிஷன் அண்ட் டெடிகேஷன் ஆக்ட் அப்படின்னு 1982 எடுத்துகிட்டு வரப்பட்டது. அதை வந்து என்ஃபோர்ஸ்டாக வந்து 1984 வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் நவ் கர்நாடகாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 80,000 தேவதாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அதுவும் வெறும் கர்நாடகாவில் மட்டுமே. ஸோ இது ஆனால் அவ்வளோவா சவுத் இந்தியாவில் தான் நிறைய இருக்கே தவிர நார்த் இந்தியாவில் அவ்வளோவா இந்த தேவதாசி சிஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இந்த தேவதாசி சிஸ்டம் அப்படின்றது இன்னுமே இதை வந்து எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 2-3 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது பேட்டர்னிட்டி அண்ட் ஐடென்டிட்டி அப்படின்றது. இப்போ நம்ம நார்மலாக நம்மளுடைய நேமுக்கு பின்னாடி நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபாதர் யாருன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் அப்படின்றது அவங்க போடவே வேண்டாம். அப்படி இன்கேஸ் அவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் பண்ணி அவங்க ஃபாதரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நேம் போட்டுட்டு அண்ட் தென் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா லெகிமசி அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அவங்களுடைய வாரிசாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொத்தெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணலாம் லீகலாக அப்படின்ற மாதிரியான ஒரு சில பெனிஃபிஷியரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா கொஞ்சமாக தேவதாசி சிஸ்டம் அப்படின்றத பாய்காட் பண்ண கொஞ்சமாக அழிக்க வந்து பார்க்குறாங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு சில இந்த மாதிரி நியூவான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்து. அண்ட் தென் இங்கெல்லாம் வந்து இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். And then in over 90% of sewer death workers had no safety gear அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஓப்பன்
இது இருக்கு இல்லையா, சீவேஜ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற நிறைய பேருக்கு வந்து அதுவும் மெயினாக இந்த ரொம்ப டாக்ஸிக்கான கேஸஸ், H2S, அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அண்ட் தென் நிறைய தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது மாதிரி பல விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிட்டு ஸோ அவங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சடனாக வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த வேலை செஞ்சவங்க. ஸோ கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சீவர் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கீஸ் எதுவுமே போடாமல் இருக்கிறதுனால வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னுமே நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அதாவது இப்போ நம்ம ஒரு ப்ராப்பராக கவரேஜ் பண்ணி லைக் டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து வேலை செய்கிற மாதிரி, அப்படி இல்லைனா நிறைய டெக்னாலஜிஸ் எடுத்துகிட்டு வந்து அதை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக யூசேஜ் பண்ணிக்கிற மாதிரி, அண்ட் தென் நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மற்றபடி இங்கே எல்லாம் வேறு எதையும் போடுற விஷயங்கள் ஆனால் பட் ஆனால் இந்த ஃபைண்டிங்ஸில் என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த H2S, அதாவது இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வருது இல்லையா, ஸோ சல்ஃபைட் கேஸ், ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா 54 கேசஸில் ஒரு 49 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். அதாவது அந்த சல்ஃபைடு கேஸ் வந்து நிறைய ஒழுங்காக வந்து ப்ரிகாஷனாக வந்து அதை எடுத்துக்காமல் நிறைய ப்ரிகாஷனாக எதுவும் கவர் பண்ணாமல் அப்படியே இறங்கி ஸோ அந்த H2Sனால் நமக்கு நர்வ்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படும் இல்லையா, ஒரு சைட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பேரலிட்டிக்காக வந்து மாறிடும். ஸோ அந்த H2S ரொம்ப இன்ஹேல் பண்ணோம்னா ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேசஸ். அண்ட் தென் ஒரு 47 கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெக்கனைஸ்டு எக்யூப்மெண்ட்டோ சேஃப்டியோ எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து பெர்மனெண்ட் ஜாப் கிடையாது, கான்ட்ராக்சுவல் லேபர் தான். ஸோ அதனால் பெர்மனெண்ட் ஜாப்புன்றது வந்து இல்லாததும் ஒரு ரீசனாக தான் இருக்குது. இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து ஃபார்மல் ஜாப் கிடையாது, இன்ஃபார்மல் ஜாப் தான். ஸோ இது வந்து ஃபார்மலைஸ்டாக ஆகினா வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் நிறைய டெக்னாலஜிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ சீவேஜ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து பண்ணணும் அட்லீஸ்ட். ஸோ 90% ஆஃப் த டெத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நடந்துகிட்ருக்கு இந்த செக்டார்ஸில். ஸோ அதை பற்றி நமக்கு அவ்வளோவா விழிப்புணர்வை ஏற்படுத்துறதில்ல. ஸோ இதில் வந்து நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம நிறையவே இன்னுமே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது இந்தியா US ட்ரேட் டீல் டெட்லாக் கண்டினியூஸ் ஓவர் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இதை பற்றி நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். ஸோ யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் அந்த குட்டி ட்ரேட் டீல், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் அவங்க கேட்குறாங்க. லைக் GM கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணணும், அண்ட் தென் டெய்ரி ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே நம்ம டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அதை எடுத்துகிட்டு வரும்போது இன்னுமே நம்ம இங்கே லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கான்ட்ராடிக்டாக ஆகும். ஸோ அதை தாண்டி GM கிராப்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க். அதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்றது கூட நமக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் டெட்லாக்லேயே இருக்குது. August 1 அப்படின்றது தான் லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் கிட்ட வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் அதை பற்றி எந்த ஒரு நியூஸும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி இங்கே தான் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. தென் வேர்ல்டெல்லாம் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரிடீமிங் இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி அட்டாமிக் எனர்ஜி 1962 அப்படின்ற இது பிரகாரம் வந்து அப்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூக்ளியர் எனர்ஜியெல்லாம் நம்ம நல்லாவே செயல்பட்டுருக்கோம். 1963 வந்து தாகாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளுடைய ஒரு ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் கூட நம்ம வந்து இருக்கோம். ஆனாலும் நம்ம அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதுக்கான ரொம்ப அதிகமாக தேவைப்படுற டெக்னாலஜிஸ், ஃபண்ட்ஸு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு எவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணி கட்டினாலும் அது ஒரு 50 to 60 years தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் தான் பண்ணணும். ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. ஸோ டெக்னாலஜிஸும் சரி, ஃபண்ட்லேயும் சரி, நம்ம அவ்வளோவா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால இன்னுமே நம்ம ஸ்லோவாக தான் இந்த நியூக்ளியர் ஃபீல்டில் நம்ம வந்து டெவலப் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட 2047 நம்ம கிட்டத்தட்ட 100 ஜிகாவாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் நியூக்ளியர் எனர்ஜி வச்சு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றத இப்போதைக்கு எய்மாக வச்சுருக்காங்க. அதாவது 3% இருக்கிறத 9% மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு நிறைய இப்போ டிமாண்ட்லாம் நிறையவே ஆகுது இல்லையா, எலக்ட்ரிசிட்டி
ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் டிமாண்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற டிமாண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் மெயினாக நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வச்சு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து மோஸ்ட்டாக நம்ம தெர்மல் கோலில் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. லைக் ஜீரோ கார்பன் எமிஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெர்மல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுலே நம்ம ஃபுல்லாக அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வந்து கம்மி பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட எய்ம். ஸோ ஃபைனலி ரீச் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.